பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்மளுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே கேட்கவே வேண்டாம். ரொமான்டிக் மன்னர்கள் உங்களை சுத்தி பெரிய கூட்டமே உட்கார்ந்துருக்கும். இதுல உங்களுக்கு எது காதலா, ரகசிய உறவா, மனைவியா என்பதை பற்றி ஆய்வு வேற பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வேற ஆய்வு பண்ணணும். பண்ணிதான் ஆகணும். ஏன்னா கிருஷ்ணருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, இது எல்லாமே நிறைஞ்சவர் தான் கிருஷ்ணர். ஆனாலும் அவர் முழுமையான வாழ்க்கை வாழ்ந்தாரு. ஆனா எல்லாமே ஒரு காதல், ராதையுடன் காதலனாக இருந்து கோபியருடைய காதல் எல்லாமே கடமைகள் உணர்வுகளுடன் நிற்கக்கூடியதாகவே மாறிட்டது. அதுபோல்தான் உங்களுக்கு எந்த இடத்தில் உங்களுடைய இன்பங்கள் இருக்குது, உங்களோட மனம் எந்த இடத்தில் பேசினால் ஒரு அமைதி நிலைக்கு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டீங்கன்னா அந்த இடத்தை நோக்கிய பயணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இல்லையா? அதனால மிதுன ராசிக்காரர்கள் ஏற்கனவே நீங்க உங்களுடைய பேச்சு எல்லாரும் கேட்கும் தன்மையுடையவர்களாக மாற்றி விடுவீர்கள். அது மட்டும் இல்லாம நீங்க சொல்வதெல்லாம் கரெக்ட் சொல்லிட்டு எல்லாரையும் ஆமா சாமி போட வச்சிருவீங்க. அவ்வளோ டேலண்டான உள்ளவர்கள். உங்களுக்கும் காதலும் தொடுதலும் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பீர்கள். அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் என்னன்னா ஒரு தன்னுடைய காதல் எப்பவுமே வெளியில பளிச்சுன்னு வெளியில காமிக்கிற மாதிரி தான் வச்சிருப்பீங்க. தன் சிறுவயது காதல் நீங்க பள்ளிக்கூடம் படிக்கும் போது உங்களுக்கு காதல் மலர்ந்திருக்கும். அந்த மலர்ந்த காதல் ஊரெல்லாம் பேசுற அளவுக்கு வந்திருக்கும். எல்லாருமே அந்த காதலை பத்தி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க காதல் சிறு வயதில் இவன் சின்ன வயசுல இப்படி பேசினான், சின்ன வயசுல பெண்கள்கிட்ட இப்படி இருந்தான் அப்படி சொல்லிட்டு உங்க காதலினுடைய லீலைகளை சொல்லக்கூடிய ஒரு அற்புத சக்தியாக இருந்திருப்பீங்க. உங்களுக்கு தொடுதல் உணர்வுகள் இருந்தால் அது பயங்கரமான ஈர்ப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தொடுதல்ங்கிறதே ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஈர்ப்பு உங்களுக்கு விட்டு பிரிய கூட மனம் இல்லாமல் லைஃப் லாங் வரைக்கும் வரக்கூடியதாக இருக்கும். முதல் காதல்ங்கிறது உங்களுக்கு பசுமரத்து ஆணி போல் உங்கள் மனதில் பதிந்து இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு காதலை இது பண்ணும்போது அந்த ஒரு காதலுக்கு ரொம்ப முக்கியத்துவம், நிறைய காதல் உங்களுக்கு சுத்தி இருந்தாலும் ஒரு காதல் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான காதலாக, உங்களுக்கு ரொம்ப வெளிச்சம் கொடுத்தக்கூடிய காதலாகவும் இருக்கும். அப்படிங்கிறது தெய்வீக காதல். அப்படிங்கிறது என்னன்னா தெய்வீக காதல் சொல்லிட்டு அங்க நெகட்டிவ் நிறைய நடக்கும். தெய்வீக காதல தான் நீங்க தொடர்பு வரும். தெய்வீக காதலுக்குள்ளதுதான் அதாவது பார்த்து அப்படி பேசிக்கலாம், கண்ணால் பார்ப்பதும் அந்த மாதிரி ஒரு இது வரும். ஆனா அந்த தெய்வீக காதல் கடைசியில என்ன ஆயிரும், திருமண வாழ்க்கைக்குள் முடிகிற மாதிரி ஆயிரும். அதனால நீங்க முதல் பார்வையில் நோக்குங்க, நல்ல ஒருவர் பார்த்து கொள்ளுங்கள். பார்த்துட்டு நீங்க உங்களுடைய உறவுகள் தொடுதலில் போக வேண்டாம். அப்படிங்கிற தொடுதலில் போனால் அது ஃபுல்லா என்ன ஆயிரும், உங்களுக்கு வேற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும். அது ரொம்ப நெகட்டிவா கொடுக்கும். அதனால உங்களுக்கு தெய்வீக காதல் பார்வையில் தோன்றுவது கிடையவே கிடையாது. மிதுன ராசிக்காரர்கள் உடல் அளவில் தான் உங்களுக்கு காதலை எடுத்துட்டு வர முடியும். அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால உங்களுடைய தெய்வீக காதல் நான் கண்ணால் பாத்துக்கிறேன், மனசால் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையவே கிடையாது. அந்த வரம்பும் கிடையாது, அந்த எல்லையும் கிடையாது. அதனால் நீங்க ஒரு ராத்திரை பிடிச்சிருச்சுன்னா திருமணத்துக்குள்ள கொண்டு போயிருங்க. திருமண வாழ்க்கைக்குள்ள நடந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் நடக்கட்டும். அதனால கொஞ்ச காலம் நம்ம இப்படி வாழ்ந்துடலாமே, அப்படி தூரமா இருந்து வாழ்ந்துடலாமே, குடும்பத்துக்காக வாழ்ந்துடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு கேப் கொடுத்து வாழ்வது அது உங்களுக்கு சிறப்பு கிடையாது. அப்படிங்கறது மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் ஒரு காதல் கிடையாது, பல காதல்கள் உங்களை சுற்றும் அப்படின்னு இருக்கேன். எந்த காதல் சக்சஸ் ஆகும் அப்படின்னா, யார் ஈஸியாக உங்களை சீக்கிரம் கல்யாணத்துக்கு அப்ரோச் பண்றாங்களோ, கல்யாணம் முடிக்கிறாங்களோ அந்த காதல் மட்டும்தான் உங்களுக்கு முழுமையாகும். கல்யாணம் கட்டாமல் உங்களுக்குள்ள எந்த இதுவும் நடந்தாலும் அது நெகட்டிவாக வெறும் ரொம்ப மோசமான ஒரு இதா கொடுக்கும். அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ரகசிய உறவுகள் எல்லாம் நீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு ரகசியம் 2 ரகசியம் அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்க உங்களுடைய ரகசியங்கள், இந்த ரகசியம் எனக்கு சரிப்பட்டு வரல, இந்த ரகசியம் சண்டை வருதுன்னா அடுத்தால ஒரு ரகசியத்தை தொடருவீர்கள். இந்த மாதிரி ரகசியங்களை மாற்றிக்கொள்ளும் தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால உங்களுடைய மனதளவிலும் ரொம்ப வழிகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஒண்ணு அவங்களால பிரச்சனையா வரும், இல்லாட்டா உங்களால பிரச்சனை வரும். அவங்களால பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க அடுத்தால ஒரு உறவுகள் பாண்டு, ஒரு ஆறுதல் தேடி போய் அந்த ஆறுதலும் உங்களுக்கு நெகட்டிவ் ஆகி கடைசியில
உங்களை வந்து எல்லாரும் நெகட்டிவான ஒரு இதுக்குள்ள வந்து வச்சு பாத்துருவாங்க. அந்த மாதிரி வைக்காமல் நீங்களா வாழ பாருங்க. எந்த ரகசிய உறவுகளையும் நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க. உங்களுடைய கணவன் மனைவி உறவுகளுக்குள் முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய அதாவது பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப மேட்சிங் வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க வந்து ரகசியங்களை கவனமாக கையாளுங்கள் அப்படிங்கிறது. ஏன்னா ரகசியம் வேண்டவே வேண்டாம், என்னை பொறுத்தவரைக்கும் ரகசியமே வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், காமத்துக்கு அடிமையாகக்கூடியவர்கள் மாதிரி காமிக்குது. அதனால நீங்க வந்து எந்த ரகசியத்தையும் உள்ளுக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி அது உங்களுடைய மனதளவில் ரொம்ப வீக்காக வச்சிரும். மனதளவில் வீக்காகிறோம். அப்புறம் நிறைய உண்மைத்தன்மையை மறைக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். பொதுவாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை என்னன்னா, நீங்க ரொம்ப ஈஸியா எல்லாரையும் ரொமான்டிக் ஃபீலிங் உள்ளவங்க, ஈஸியா எல்லாத்தையும் ரொமான்ஸா எடுத்துக்கொண்டு எல்லாரும் அந்த ஃபீலோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இளம் ரத்த துடிப்புகள் உங்களுக்கு உண்டு. ஆனா உங்க வர பார்ட்னர் வந்து என்னன்னா கடவுள், சாமி அப்படிங்கிற மாதிரி தெய்வீக நிலை, நம்ம இப்படிதான் இருக்கணும், இந்த குறிக்கோளோட தான் வாழணும், இந்த வரைமுறைகளை வாழுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு சாதாரண மனிதர். நீங்க தெய்வீக தன்மையில இருந்தால் உங்களுடைய மனைவி சாதாரண ஒரு நிலை, மனைவியோ கணவனோ சாதாரண ஒரு நார்மலான ஒரு மனிதனுக்குள்ள வாழ்க்கையை பற்றி பேசிக்கூடக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்படி நடைமுறை வாழ்க்கையில் மனிதனுடைய வாழ்க்கை யதார்த்தன வாழ்க்கையை வந்து பேசக்கூடியவர்கள் தான் உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக வருவாங்க அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அதனால உங்க 2 பேருக்கும் ஒரு உறவு உன்னிதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால மிதுன ராசிக்காரர்கள் காமத்தினுடைய அதிகமாக வயப்படக்கூடியவர்கள். ஏன்னா அது காமன் ராசி. அந்த காமன் எரிக்கப்பட்ட ராசி, காமன் எரிக்கப்பட்ட ராசி. ஏன்னா அவன் கொடுத்து உருவமாக இருந்தவனை எரித்து மாய தோற்றத்துக்கு உருவாக்க வச்சது அந்த ராசி தான். அதனாலதான் நீங்க இந்த ராசிக்காரர்கள் அதை நோக்கிய பயணம் அதிகமாக இருக்குது. அதனால்தான் நான் சொல்றது, உங்களுக்கு தெய்வீக காதெல்லாம் செட் ஆகாது, அதுக்குள்ளெல்லாம் பயணம் பண்ணாதீங்க. ரகசிய காதல்களும் உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா இது அலைபாயும் தன்மை. அதாவது உருவம் இல்லாதது எந்த இடத்துல இருக்குன்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாதது. அந்த உருவம் இல்லாத இடத்தை தாண்டி போகும்போது உருவம் இல்லாத அந்த காமம் வெவ்வேறு இடத்துக்கா டிராவல் பண்ணும்போது அது இருக்கும் இடமும் தெரியாது, உருவமும் தெரியாதனால உங்கள் மனதும் அதே போல்தான். அதனால உங்க மனதை நீங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முழு சக்தி உங்களுக்கு வேணும். இதுக்கு நான் இதுவரைக்கும் எந்த ராசிக்கும் பரிகாரங்களே நான் சொன்னதில்லை. ஆனா இந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பரிகாரங்கள் தேவை, கண்டிப்பாக தேவை. அதனால உங்களுடைய பரிகாரங்கள் ஸ்ரீ ராமர் வழிபாடை எடுத்துக்கொண்டு, சீத்தை ராமன் அந்த வழிபாடை வந்து இங்க எடுங்க. ஸ்ரீ ராமஜெயம் கண்டிப்பாக எழுதுங்க. கண்டிப்பாக கிருஷ்ணருக்கு நேர் ஆப்போசிட்டாக ஸ்ரீ ராமர் இருப்பதனால் ராமருடைய வழிபாடுகள், ராமருடைய ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவதும் ஹனுமார் வழிபாடுகளையும் எடுத்துக்கொண்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கை உறவு நல்லா இருக்கும். ஏன்னா திருமண வாழ்க்கை உங்களுக்கு மிக சிறந்ததாக இருக்கும் நான் என்னால் சொல்ல முடியல. அதனால் இந்த திருமண வாழ்க்கைக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஸ்ரீராம ஜெயமும் ஸ்ரீ ராமரை வழிபாடும் ஸ்ரீ ஹனுமார் வழிபாடும் எடுத்தால் கிருஷ்ணனுடைய லீலைகளுடைய தாக்கத்திலிருந்து கொஞ்சம் தப்பிப்பீங்க அப்படிங்கறது எடுத்துக்கலாம். இந்த இடத்துக்குரியது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது வந்து கையை குறிப்பதாக இருக்கும், காமத்தை குறிப்பதாக இருக்கும், தொடு உணர்தல் அதிகமாக இருப்பதனால் இந்த இடத்துக்குள்ள கண்ட்ரோல் உங்க கையில் இருக்குது, உங்க மனதில் இருக்குது. உங்களுடைய அன்பான வார்த்தைகள், இறக்க குணம், அதெல்லாம் வந்து மத்தவங்க அட்ராக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்க எவ்வளவுதான் தன்னை போராடி அதை நிரூபிக்க பார்த்தாலும் அது வந்து உங்களுடைய அன்பான குணத்தாலும் இறக்கத்தாலும் அது வந்து உடைபடப்படுகிறது. அதனால் நீங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருங்கள். நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு ஆப்போசிட்ல உள்ளவங்க சரியில்லை அப்படின்னாலும் விதி வந்து மிதுனராசி இல்லையா, அதனால் கிருஷ்ணர் வந்து அமைதியாக தான் உண்டு தான் வேலை உண்டுதான் இருந்தாரு. அவரை சுத்திதான் பெண்கள் மொய்த்தல் கூட்டம் இருக்குது. அப்படிங்கறதுனால இந்த இடத்தில் நீங்க கவனமாக இருங்க. பிசினஸ் பார்ட்னர் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மனைவியை பிசினஸ் பார்ட்னராக எடுப்பது சரி வராது. அப்படிங்கிறது அவங்க வந்து உங்களுக்கு பிசினஸ் பார்ட்னருக்காக வர முடியாது, மனைவியோ இல்லாட்ட கணவனோ. ஏன்னா 2 பேரும் ரொம்ப ஆப்போசிட்டான ஒரு இது எடுக்கிறதுனால
அதே சமயம் பாத்தீங்கன்னா ஒருத்தர், அதாவது நீங்க வந்து யாராவது ஒருத்தர் சப்போர்ட்டோட வாழ்ந்து வாழ்ந்து பழகியவர்கள், நீங்க நண்பர்கள் முக்கியத்துவம் அறிந்தவர்கள், நண்பர்களையே முதன்மையாக எடுத்தவங்க. அதனால் நண்பர்களை பிசினஸ் பார்ட்னரா எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். உங்க கூட படிச்ச நண்பர் ஒரே பாலினத்தவராக இருக்கணும். ஆண் என்றால் ஆண் நண்பராக இருக்கணும், பெண் என்றால் பெண் நண்பராக எடுப்பது சிறப்பாக இருக்கும். வேற ஆப்போசிட் பாலினத்தவரை உங்களுடைய பிசினஸ் பார்ட்னரா எடுக்கும் போது அங்க நெகட்டிவ் நிறைய கிரியேட் ஆகும். ரொம்ப நிறைய விஷயங்கள் தவறுகள் உருவாகும். அது வந்து உங்களுடைய வியாபாரத்துக்கு நிறைய தடைகளாகும், லாபத்தில் நிறைய சண்டைகள் உருவாகும். ஆனா ஒரே பாலினத்தவர் வந்து உங்களுக்கு பிசினஸ் பார்ட்னராக வரும்போது அந்த தவறுகள் நடக்காது. நியாயமான விஷயங்கள், நியாயமான இது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதனால நீங்க நட்பு வட்டத்தில் உள்ளவங்களை உங்களுடைய பிசினஸ் பார்ட்னரா எடுங்க. அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் பெறுவதற்கு ஸ்ரீ ராமர் வழிபாடு பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயங்கள், அது சிறு வழிகாட்டுதல், என்னால் முடிந்ததை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு பல முயற்சிகள் செய்கிறோம். அதுல இதுவும் ஒன்றாக இருக்கும். நிறைய விஷயங்கள், உணர்வுபூர்வமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை ஃபெயிலியர் ஆக்கி விடுது. நம்ம ஏன் இதுல இவ்வளவு ஃபெயிலியர் ஆகுறோம், நம்மளுக்கு தெரியாமல செயல்களை செய்யறோம். அந்த உணர்வுகள் சார்ந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பலமா இருந்தோம்னா அதுல நம்ம ஃபெயிலியர் ஆக மாட்டோம். அது நம்ம வாழ்க்கையை நிறைய வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக மாறும். அதனால்தான் உணர்வு சார்ந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது எதனால் நம்ம இருக்கிறோம் தெரிஞ்சுட்டோம்னா அதற்கு சிறந்த பரிகாரமும் வழிமுறையும் கிடைச்சிச்சுன்னா அது மிகப்பெரிய வெற்றி அலையா. என் ஆய்வுக்கு சிறிது உறுதுணையாக இருக்கிற நீங்க வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க கொடுக்குற லைக், கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு இன்னும் நிறைய ஆய்வுகள் செய்யணும், உங்களுக்கு நிறைய விஷயங்கள், கருத்துக்களை சொல்லணுங்கிறதுல ஆர்வத்தை தூண்டுகிறது. நன்றி, வணக்கம்.